இந்த 2 விதவைகள், தேவாலயத்திலே காணிக்கை போட்ட ஏழை விதவையாக இருக்கட்டும், எலியாவிற்கு என்ன பண்ண உணவு கொடுத்த இந்த ஏழை சாரிபாத் விதவையாக இருக்கட்டும், 2 பேருக்கும் அடுத்த ஜீவனுக்கு ஏதுவான அப்படின்னது அடுத்தது உயிர் வாழ்வதற்கான என்னல்ல பணமோ பொருளோ உணவோ கிடையாது. அது எல்லாவற்றையும் இருக்கிறதை தேவனுக்கு முன்பாக கொடுத்தார்கள். தேவனை விசுவாசித்து கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை நம்பினார்கள். அதனாலே அவங்க குறைவுகளிலே தேவன் என்ன செய்தார்? நிறைவாக வந்து அந்த குறைவுகள் இல்லாமல் பண்ணினார். அப்போது இந்த ஏழைகள்கிட்ட அவர் பார்த்தது என்ன? விசுவாசம் என்பதை மறந்துவிட வேண்டாம். குறைவுகளில் தேவன் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார் என்கிற விசுவாசம் இந்த ஏழை விதவைகளுக்கு இருந்தது. அதனாலே அதுதான் தேவனிடத்தில் என்ன பண்ணது? பெரிதாக பார்க்கப்பட்டது. அதனால தான் வேதத்தில் இவர்கள் அதிகமாய் குறிப்பிடப்படுகிறார்கள். அதனாலே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கும்போது நாம் கொடுக்கறது, இதை விட நாம் இல்லாதது மத்தியிலே தேவனுக்கு உண்மையாக வாழ்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசமாக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் உண்மையாய் ஜெபித்து உண்மையாய் உழைத்து ஓடுகிற பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாத போதும், ஆனால் தேவன் தங்கும்படியான விசுவாசம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இந்த ஏழைகள் இருக்கிறார்கள். உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிற இடத்துல பணம் இருக்கிறது, ஆனால் தேவனை நம்புகிற விசுவாசமோ அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பணத்திலே ஐஸ்வர்யவான்கள், ஆனால் தேவனுடைய விசுவாசத்திலேயோ ஏழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையுள்ள ஏழைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுவதிலே, விசுவாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, சத்தியத்திலே நடப்பதிலே, தேவனை கனம் பண்ணுவதிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள்.